நான் ரொம்ப ஹோம்லியா தான் வளர்ந்தேன். ஆ. அந்த மாதிரி நான் ஐ வாஸ் ஆக்சுவலி இன்செக்யூர் ஆஃப் மை பாடி. ஓகே. ஓகேவா? நான் ரொம்ப இன்செக்யூரா இருக்கும். எனக்கு பாடி இன்செக்யூரிட்டீஸ் ஜாஸ்தி. ஸோ அது அது அந்த பிரேக் தான் என்னன்னா, இல்ல இந்த ம். ஸ்டீரியோடைப் நம்ம பிரேக் பண்றோம். என்னதான் கர்வியா இருந்தாலுமே, என்னதான் இட்ஸ் மை பாடி. ஐ வில் எம்ப்ரேஸ் இட். எப்படி இருந்தாலும் நான் எம்ப்ரேஸ் பண்ணுவேன். ம். அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு நான் கேரி பண்றேன். எனக்கு தெரியும். ஓகே இந்த ட்ரெஸ் இப்படி போட்டா நான் அழகா அத கேரி பண்ணுவேன்றது ம். எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால நான் அது எனக்கு டக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சுன்னா பட்டு நான் போட்டுருவேன். ஆ. சோ யா அந்த சேஞ்ச் ஓவர் வந்து எம்ப்ரேசிங் மை பாடி. பியூட்டிஃபுல்ங்க. ஆனா உண்மையிலேயே. அண்ட் அகைன் வந்து மீடியா பீப்பிள்க்கு உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ம். வந்து திடீர்னு ஒரு பாம் மாரி தான். ம். ஏன்னா ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்தவங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா இந்த மீடியா அப்படின்னு உள்ள வரும்போது திடீர்னு உங்களோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வருது. ம். பார்த்தா என்னடா இந்த பொண்ணு இப்படி மிரட்டலா டான்ஸ் ஆடுறா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ம். அது அது அத ஆடும்போது அண்ட் ஆடுனதுக்கு அப்புறம் உடனே ஒரு யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா? அது அது எப்படி இருந்தது? அதுவா? எனக்கு நான் முத்தழகு பண்ணும்போது ஆ. சாந்தி மாஸ்டர் தெரியும்ல. இந்த மெட்டி ஒலியில ஆமா. வருவாங்க. ஸோ அவங்க மாஸ்டர். ஷி இஸ் டான்ஸ் மாஸ்டர். ஆ. நெறைய மூவிஸ்க்கு அவங்க வொர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட் வரும். இந்த பொண்ணு நல்லா ஆடுவா. இவள போ இவள வந்து அனுப்பி விடு. ஸ்டேஜ்க்கு அனுப்பி விட்டுரு. போ அப்படின்னு ஷோல இருக்கும்போதே அனுப்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும்போது எனக்கு ஏன் சின்ன வயசுல வெட்டி ஒலி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கியூட்டா டாலா கியூட்டா இருப்பாங்க. நெறைய பாட்டுல அவங்கள பார்த்தாலுமே "மெட்டி ஒலி, மெட்டி ஒலி, மெட்டி ஒலி, மெட்டி ஒலி" அப்படின்னு எங்க அம்மா கூட்டி காட்டுவேன். சோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க ஒரு டான்ஸ் மாஸ்டரே உன்ன வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி உன்ன புஷ் பண்ணும்போது, உன்னால முடியும்னு புஷ் பண்ணும்போது, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ரீசென்ட்டா நான் வந்து ஒரு ஷோ பண்ணப்போ ஆ. விஜய்ல ஷோ பண்ணும்போது டான்ஸ் கூப்பிட்டாங்க. "நீ ஜோடிக்கு வா வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. I said, ஆ. "ஓ!" அப்படின்னு. ஏங்க ஏன்னா ஆல்ரெடி 2 ப்ராஜெக்ட் பண்றேங்க. போயிட்டு அது இருந்தாங்க. பண்ணிட்டா அப்புறம் கஷ்டமா இருக்கும். அது அது மிஸ் பண்ணதே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆ. என்னடா நம்மளால டான்ஸுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்போது நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலையேன்றது ஒரு வருத்தமா இருந்துச்சு.